வணக்கம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு தெளிவான மனநிலை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனக்கசப்புகள், உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்த்து அதை நல்லபடியாக முடித்து வைக்கிறதுக்கான வழிகளை இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்து அதில் ஒரு நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையாவது இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் அதை கொண்டு செல்வீங்க. எந்த ஒரு கூட்டுத் தொழிலும் புதியதாக தொடங்க வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதில் சற்றே 1க்கு 100 தடவை யோசனை பண்ணி அதில் இறங்குறதுன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய தெளிவான மனநிலை, உங்களை தெளிவான சிந்தனை எல்லாம் சரிதான். பட் நம்ம கூட்டுத் தொழில்னு இறங்கும் போதும் இல்லை புதிய தொழில்னு இறங்கும் போதும் நம்ம முதலீடை போட்டுட்டு அதை எடுக்க முடியலன்னா நமக்கு தான் கஷ்டமாக போகும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. எடுத்த காரியத்தில் எந்த ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதில் ஒரு வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க, கடைசியில் அதை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அந்த வெற்றிக்கனியை. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகத்தான் அமையும். கல்வியில் மாணவர்கள் சற்றே அவங்களுடைய உழைப்பை, கடின உழைப்பை போட்டு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று எடுக்க இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுக்கும். மொத்தத்தில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எந்த வேலைகள் செய்யும்போதும் கோபத்தை குறைத்து நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது அதில் உள்ள நல்ல ஒரு பலன்களை நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வருவீங்க. நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிவட்டம் வளையும் கொண்டே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.